அண்ணா ஹசாரே கைது செய்யப்பட்டதற்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. சட்டப்பேரவையில் திமுக அதிமுக மோதல். துரைமுருகன் அவை மரபை மீறியதாக குற்றச்சாட்டு. பிரதமர் பதவிக்கு பாஜக யாரையும் முன்னிறுத்தப் போவதில்லை. நிதின் கட்கரி பேட்டி. சமச்சீர் பாடப்புத்தகங்கள் தென் மாவட்ட குழந்தைகளுக்கு இன்னும் சென்று சேரவில்லை. புத்தக தயாரிப்பு பணி தீவிரம். வணக்கம். விரிவான செய்திகள். ஊழலுக்கு எதிரான உண்ணாவிரத போராட்டத்தை தடுப்பதற்காக சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரேவை டெல்லி போலீசார் கைது செய்தனர். ஊழலுக்கு எதிராக வலுவான லோக்பால் மசோதா கொண்டுவர வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி வந்த சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே இன்று டெல்லியில் தனது காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கவிருந்தார். அதற்காக அவரது வீட்டில் இருந்து உண்ணாவிரத களத்திற்கு காரில் சென்றபோது அவரது காரை வழிமறித்த போலீசார் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அண்ணா ஹசாரேவை அடுத்து அவரது ஆதரவாளர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட 5 பேரும் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த அண்ணா ஹசாரே தன்னை கைது செய்தாலும் சிறையில் தன்னுடைய உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தார். முன்னதாக செய்தியாளர்களை அவர் சந்தித்தபோது இப்போது நடைபெறுவது 2வது சுதந்திர போராட்டம் என்று குறிப்பிட்டார். இந்நிலையில் நாடாளுமன்றம் இன்று கூடியதும் இரு அவைகளிலும் அண்ணா ஹசாரேவின் கைது குறித்து அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியதை அடுத்து மாநிலங்களவை 12 மணி வரையும் மக்களவை 11:30 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தொடங்கிய மக்களவை 2வது முறையாக 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியபோது எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் அண்ணா ஹசாரேவின் கைது நடவடிக்கைக்கு பிரதமர் பதில் கூறியே ஆக வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக கைது செய்யப்பட்ட அண்ணா ஹசாரே வடக்கு டெல்லியில் உள்ள காவல்துறையினரின் உணவகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். இதனிடையே தடை செய்யப்பட்ட பகுதியில் தடையை மீறி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக அண்ணா ஹசாரே கூறியதால் அவரை கைது செய்வதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அண்ணா ஹசாரேவின் கைது நடவடிக்கை அவரது ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் மத்திய அரசிற்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் இன்று திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் தொடங்குவதற்கு முன்னதாக எழுந்து பேசிய அதிமுக எம்எல்ஏ மனோகரன் கடந்த ஆட்சிக் காலத்தின் சட்டத்திட்டங்கள் எதுவும் சரியில்லை என்று குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்ட திமுகவினர் கேள்வி நேரம் தொடங்குவதற்கு முன்னதாகவே கடந்த ஆட்சியை பற்றி குறை கூறுவது முறையல்ல என்று கூறினர். பின்னர் பேசிய அமைச்சர் கே பி முனுசாமி திமுக எம்எல்ஏ துரைமுருகன் கால் மேல் கால் போட்டு சபையில் அமர்ந்திருப்பது மற்றவர்களை அவமதிப்பதாக உள்ளது என்றும் இது அவை மீறிய செயல் என்றும் குறிப்பிட்டார். அதற்கு பதிலளித்த துரைமுருகன் தான் அதுபோன்று ஒன்றும் செய்யவில்லை என்று மறுத்தார். அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் ஜெயக்குமார் இதுபோன்ற செயல்களில் தொடர்ந்து துரைமுருகன் ஈடுபட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய ஆயிரம் விளக்கு தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வளர்மதி கடந்த ஆட்சிக் காலங்களில் அவையில் பல அநாகரிக செயல்களில் ஈடுபட்ட திமுகவினர் சபை நாகரிகம் என்ற வார்த்தையை கூறக்கூட தகுதியற்றவர்கள் என்று கூறினார்.
வளர்மதியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க தங்களுக்கு வாய்ப்பு அளிக்கும்படி எழுந்த திமுகவினருக்கு சபாநாயகர் அனுமதி வழங்காததால் திமுகவினர் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர். அவையை விட்டு வெளியேறிய திமுக சட்டமன்ற தலைவர் மு க ஸ்டாலின் திமுக மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க தாங்களுக்கு வாய்ப்பு வழங்காததை கண்டித்து வெளிநடப்பு செய்வதாக கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரே பகுதியில் இருக்கை ஒதுக்கீடுகள் ஒதுக்காத காரணத்தால் அதை கண்டித்து பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது துவக்கத்தில் நாங்கள் வெளிநடப்பு செய்தோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தும் வகையில் பள்ளிகளுக்கு சமச்சீர் பாடப்புத்தகங்களை அனுப்பி வைக்கும் பணி விடுமுறை தினங்களிலும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை இந்த ஆண்டு சமச்சீர் கல்வித் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள் தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளுக்கும் புத்தகங்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. இதையொட்டி தேவையற்ற பகுதிகளை நீக்கிவிட்டு சமச்சீர் பாடப்புத்தகங்களை தமிழகத்தின் அனைத்து பள்ளிகளுக்கும் வழங்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆனால் தென் மாவட்டங்களில் சில பள்ளிகளுக்கு புத்தகங்கள் முழுமையாக அனுப்பி வைக்கவில்லை. இதுவரை புத்தகங்கள் வழங்கப்படாமல் உள்ள நாங்குநேரி பகுதியில் உள்ள 80 பள்ளிகளுக்கு 38,275 சமச்சீர் பாட புத்தகங்களை அனுப்பும் பணி மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இன்றைக்குள் அனைத்து பள்ளிகளுக்கும் சமச்சீர் பாடப்புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேமுதிக கழக கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த CR பாஸ்கரன் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுவதாக கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார். அந்த அறிவிப்பில் தேமுதிக கழக கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த CR பாஸ்கரன் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுவதாகவும், இதேபோல் கழகத்தின் கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருந்த புலவர் கதிரவனும் கழக தேர்தல் பணி செயலாளராக இருந்த ஜெகவீரபாண்டியனும் அவரவர்கள் வகித்து வந்த பதவியில் நீக்கப்படுவதாகவும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். 2014ஆம் ஆண்டு தேர்தலில் பிரதமர் வேட்பாளரை முன்கூட்டியே அறிவிக்கப் போவதில்லை என்று பாஜக தெரிவித்துள்ளது. வரும் 2014ஆம் ஆண்டு மத்திய அரசிற்கு பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களின் சுய விவரங்கள் அடங்கிய குறிப்புகளை அக்கட்சியின் மேலிடம் தீவிரமாக திரட்டி வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அந்த கட்சியின் தேசிய தலைவர் நிதின் கட்கரி, காங்கிரஸ் அரசின் மீது மக்களுக்கு உள்ள வெறுப்புகளை ஆராய்ந்து அதற்கு தகுந்தாற்போல் பாஜக செயல்பட இருப்பதாகவும், அதனால் 2014ஆம் ஆண்டிற்கான பிரதமர் வேட்பாளரை தாங்கள் முன்கூட்டியே அறிவிக்கப் போவதில்லை என்றும் கூறினார். பாஜகவின் இந்த கொள்கையால் கட்சியின் முன்னணி தலைவர்கள் பலரும் 2014ஆம் ஆண்டு தேர்தலை முன்வைத்து ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள் என்று தெரிவித்த நிதின் கட்கரி, இதன் மூலம் 2004, 2009ஆம் ஆண்டு பொதுத் தேர்தல்களில் பாஜக சந்தித்த பின்னடைவுகளை களைய கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் இணைந்து பாடுபடுவார்கள் என்றும் தெரிவித்தார். காங்கிரசின் தற்போது செயல்பாடுகளை பார்த்தால் எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் நடைபெறலாம் என்று கூறிய நிதின் கட்கரி, காங்கிரசால் இனி நல்ல ஆட்சியை தர முடியாது என்றும் குற்றம் சாட்டினார். வருகிற 18ஆம் தேதி முதல் லாரிகள் வேலைநிறுத்தம் தொடங்கப்பட உள்ளதால் காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சுங்கச்சாவடிகளில் லாரிகளுக்கான நுழைவு வரி கண்டித்தும் டீசல் விலையை குறைக்க கோரியும் தென் மாநில அளவில் லாரிகள் வேலைநிறுத்தம் நாளை நள்ளிரவு முதல் தொடங்குகிறது. இந்த போராட்டத்திற்கு அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளது. போராட்டம் காரணமாக கடந்த 2 நாட்களாக லாரிகளுக்கு சரக்குகள் புக்கிங் செய்வது நிறுத்தப்பட்டுவிட்டது. இந்த வேலை நிறுத்தத்தில் தென் மாநிலங்களைச் சேர்ந்த 25 லட்சம் லாரிகள் பங்கேற்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் லாரிகள் கோயம்பேடு வராததால் காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சென்னை பெரம்பூரில் எவர்சில்வர் தகடுகளால் ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட இருக்கிறது. இந்த பெட்டிகள் வலுவானதாகவும் எடை குறைந்தும் இருக்கும் என்று சென்னை பெரம்பூரில் உள்ள இந்திய ரயில் பெட்டி தொழிற்சாலையில் உருவாக்கப்படும் ரயில் பெட்டிகள் உள்நாட்டு தேவைக்காக பயன்படுத்தப்படுவதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதுவரை இந்தியாவில் ரயில் பெட்டிகள் மரத்திலான பிளைவுட், ஃபைபர் மற்றும் இரும்பு தகடுகளால் உருவாக்கப்பட்டு வருகிறது. இனிமேல் ரயில் பெட்டிகளை எவர்சில்வர் தகடுகளை கொண்டு தயாரிக்க ரயில்வே இலாகா திட்டமிட்டுள்ளது. இதற்கு பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலைக்கு அனுமதியும் வழங்கப்பட்டுவிட்டது. இந்தியாவிலேயே முதன்முதலாக சென்னையில் இந்த திட்டத்தை ரயில்வே இலாகா செயல்படுத்த உள்ளது.
இந்த எவர் சில்வர் ரயில் பெட்டிகள் 10 ஆண்டுகளுக்கு மேல் உழைக்கக்கூடியவை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சிலிண்டரை பல்லால் கடித்து துப்பி சாகசம். சேலம் வாலிபர் கின்னஸ் சாதனை முயற்சி. வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி படுகொலை. கும்பகோணம் அருகே நடந்த பரிதாபம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.